அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியை குறையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 226 நிறைமதி. உபதலைப்பு எண் 4 அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1517 1518. பாலென தன்கதிர் பரப்பி எஞ்ஞான்றும் மேல்வெளி விளங்க விளங்கிய மதியே. மேல்வெளி என்பது பரவெளி என்றும் அருட்பெருவெளி என்றும் கூறப்படும். இது புற ஆகாசவெளி, அண்டவெளி, பிண்டவெளி, இந்திரியவெளி, கரணவெளி, ஜீவவெளி ஆகிய யாவுக்கும் மேலாய் விளங்கும் ஆன்ம வெளிக்கும் மேல் விளங்குகின்ற அருள் வெளியை குறிப்பதாக இவ்விடத்தில் கொள்ளப்படும். இவ்வருட்பெருவெளியிலே எக்காலத்தும் அருட்ஜோதியாம் பால் போன்ற குளிர்ந்த சந்திரகலா அமுதக்கரணங்களை திசை தோறும் நிரப்பிக்கொண்டே உள்ளதாம் நமது நிறைமதி. சந்திர பிரகாசம் பால் போன்றொழிகின்றதாம். பால் நிலவு என்றும் குறிப்பிடுவர். நல்ல பசுவின் பால் பக்குவமாக காய்ச்சிய போது சற்று மஞ்சள் கலந்த வெண்மை நிறமாக தோற்றும். பூரண சந்திர பிரகாசத்திலும் இப்படி பொன்னொழியும் வெள்ளொளியும் கலந்தாற்போல இருக்கின்றதாம். பசுவின் ஐம்பொருளாகிய பஞ்சகவ்யத்தில் ஒவ்வொன்றும் ஒரு பூத சுத்தியை இந்த மனித தேகத்தில் உண்டு பண்ணுவதாம். இவற்றில் பால் ஆகாசபோத சுத்தியை, அதாவது தெளிவையும் அறிவு விளக்கத்தையும் வழங்குவதாம். இதுபோல் பால் நிலவும் அகம் வளர்ப்பதியின் தன்மையையும் விளக்கத்தையும் வழங்குவதாகும். நில ஒளியில் கலந்துள்ள 1/4 பங்கு பொன்னொழியும் 3/4 பங்கு வெள்ளொளியும் கடவுளின் பொன்னார் திருமேனி வடிவையும் அருட்சக்தி ஆற்றலையும் முறையை காட்டிக் கொடுக்கின்றனவாம். இப்படி விளங்கும் நித்த நிறை அருள்மதியை யாரே அறிவர்? யோகியர் தம் அகத்தே நிலா மண்டபத்தில் நிறைந்த அமுதுண்டு அந்தரத்தின் மேல் புலவும் ஆற்றல் பெற்றவர்க்கு அருண்மதி உண்மை விளங்கினதில்லை. வானவெளியில் விமானத்தில் சென்று நிலாக்கோளத்தை அடைந்து சூழ்நிலையை அனுபவித்தவர்களும், வானவெளியில் தன் உடற்கனம் இழந்து மிதந்தவர்களும் நம் அருண்மதியின் உண்மையை சிறிதும் அறிகின்றார்களில்லை. நிலா கதிர்களாகிய சந்திரிகையை உட்கொண்டு வானவெளியிலே வாழ்ந்து வருவதான, அதாவது நூல்களில் புனைந்து கூறப்படுகின்ற சகோதர புள்ளும் நித்தமதியை அறிந்ததில்லையாம். அருள் ஒழுக்கம் பூண்டு ஜீவதயவோடு நன்மார்க்கிகள் சத்விசாரத்தாலே இந்த நிறைமதியை தம் உள்கண்டு கலந்து அதுவாகி நின்று நிறை அருள் அனுபவம் உண்டாக வாழ்கின்ற போது அச்சண்டிரிகையின் அமுத ஜோதிமைய அருட்பெரும் சக்தியால் அழியாத திரிதேக சித்தி பெற்று அருள் அற்புதம் செய்து கொண்டு இவ்வுலகில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.